நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு சாமி சொன்ன, சாமி 30 நாள் உட்காந்து கேட்டேன்னா இப்போ ஜுரம் வந்துடுத்துன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 30 நாள் வந்ததோ வரல, 31வது நாள் வந்ததோ இல்லையோ. அப்போ அவர் என்ன சொல்கிறார், 30 நாள் உட்காந்தது தான் ஜுரத்துக்கு காரணம், இது அவர் சொல்கிறார். ஆனால் அடியன் கேட்குறது, எழுந்தது தான் ஜுரத்துக்கு காரணம், உட்காந்தது ஜுரத்துக்கு காரணமே இல்லை. இது 30 நாள்லேருந்து எழுந்த மொழியோ அதுதான் தப்பு. அடுத்த 30 நாள் இதுலேயே உட்காந்துன்னொன்னா ஜுரம் வந்திருக்காது. ஏன்னா இதை கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் ஜுரம் தள்ளி இருக்குது, கேட்டு முடிச்ச உடனே ஜுரம் வந்துடுறது. அப்போ என்ன பண்ணணும், ஜுரத்தை தடுக்க கேட்டே இருக்க வேண்டியதான். நல்லது தானே, ஜுரமும் வரப்போகிறது இல்லை, மனசு நன்னா இருக்க போகிறது, ஆத்மா சௌக்கியமாக இருக்க போகிறது. அதைத்தான் நம்ம கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுடுறோம். என்னமோ இப்போ 2 மணி நாள் உட்காந்துருக்கிறச்சே கஷ்டப்படுறதாகவும் 8:45 அப்பாடா அப்படின்னு எழுந்திருக்கிறோமோ இல்லையோ. அந்த அப்பான்னு எதுக்கு தெரியுமா சொல்கிறோம், பிரம்மா அனுபவம் முடிஞ்சு படுத்துங்கிறதுக்காக. அவ்வளோதானே தவிர அந்த அனுபவம் உட்காண்டிருக்கிறச்சே தான் வரும், தாண்டினா கிட்டாது. எத்தனை நாடியாக இருந்தாலும் சத்விஷயமே. அதை விதுரன் வாயில் கேட்டாலும் தர்மபுத்திரன் வாயில் கேட்டாலும் ஆனந்தம். 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் பேசிண்டு இது நடக்காது, அதனால் ஆடத்தான் போகிறேன்னு சகுனி சொல்லிட்டார். சரி, நீ எப்போ அரைகுவல் விடுத்தாயோ நானும் மாறுவதாக இல்லை. ஸ்ரோத்ரியானேதி நிகிருத்தேவ யுதிஷ்டிர வித்வான் அவிதுஷோபேதி நாகுஸ்தாம் நிகிருத்திம் ஜனாக. ஹே யுதிஷ்டிரா, நீ இப்படி பேசாதே. நீ சொல்கிறது சொக்கட்டான் ஆடுவது ஆபத்து, இது யாரும் பெரியோர்கள் கொண்டாட மாட்டான்னு சொல்கிறேன். கொண்டாடுவார். தண்டனை என்ன அரசனுக்கு கிடையாதா? ஒரு ராஜா நாட்டை எடுத்துன்னு போகிறாருன்னா மயிலே இறகு போடுன்னா யாரானு போடுவாளா? அதற்குரியதைத்தானே செய்யணும். வேட்டையாடுறது தப்புன்னு சொல்லியிருக்கீளோ, கொலை தப்புன்னு சொல்லியிருக்கீளோ, தண்டனை தப்புன்னு சொல்லியிருக்கீளோ, ஏன் இதை மட்டும் தப்புன்னு சொல்லணும்? ஆட்டம்தான். அதனால் வீசு என்று சொன்னார். பணயம் வைக்கிற இடம் வந்தது. இப்போ 2 பேரும் தயார். அப்போ பார்த்து துரியோதனன் சொல்கிறார், என்னுடைய மாமா எனக்கு பதில் பாசக்காயை உருட்டுவர், நான் தனத்தை பணயமாக வைப்பேன். வைக்க வேண்டியது பணையம் வைக்க வேண்டியது நான். அது என்னென்ன உண்டோ எங்கிட்ட இருக்கிறத வைக்கிறேன். ஆனால் நான் உருட்ட போகிறது இல்லை, அவர் உருட்டுவர். அப்போ தர்மபுத்திரன் தடுத்து பார்க்குறான். எதுக்காக? இவர் உருட்டினா நீ உருட்டு, இல்லை அவர் சொத்தை வைக்கணும்னா அவர் சொத்தை வைக்கணும். ஏன் சொத்தை வைக்கிறது நீ, ஆடுறது அவர், நான் 2 ஒன்றைத்தானே பண்ண போகிறேன். அதுக்கும் துரியோதனன் உடனே சமாதானம் சொல்லிட்டான். ஏன், ஒரு யாகம் பண்ண தெரிஞ்சவர் தானே பண்ணலாம், யாகம் பண்ண தெரியாதவா அவர் எஜமானனா இருக்கலாம், யாகம் பண்ணுறது இன்னொருத்தர் இருக்கலாமே. அதை போல் நம்ம தர்மத்திலேயே தர்மம்னுட்டே அவன் பேசாமல் இருந்துடும். யாகத்தில் சொன்னாலும் இல்லையோ, யாகத்தின் போது ஒருத்தர் யாகத்துக்கு தீட்சை எடுத்துக்கலாம், எஜமான அவர் தான், செலவழிக்கிறவர் அவர். இன்னும் புத்திரகாமேட்டி யாகம் தசரதன் பண்ணாரே, யாருக்கு பிள்ளை பிறக்கணும்? ரிஷிசங்கர் இருக்கா? தசரதனுக்கு தானே பிள்ளை பிறக்கணும். தசரதனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ரிஷிசங்கர் யாகம் பண்ணிட்டுருக்கார். அப்போ அது கூடுமே. அதே போல தான் இங்கேயும் இப்போ பலம் எனக்கு, ஆட போகிறது சகுனின்னா. இதெல்லாம் சொன்ன உடனே சரின்னு தர்மபுத்திரன் ஒத்துனுட்டார். யாரையும் கலக்கிறதுக்கு விஷயம் இருக்குன்னு வச்சுங்க. வேணும்னா நம்ம கலங்கணும்னு முடிவு பண்ணிட்டா கலக்கிறதுக்கு 4 பேர் வருவா. நாம் கலங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒருத்தரும் கிட்டக்கே வரமாட்டா. அயம் பகுதனோ ராஜன்னு சாகராவர்த்த சம்பவ மணிர்ஹாரோத்தர ஸ்ரீமான் கனகோத்தம பூஷண. ரொம்ப உயர்ந்த கனக மாலை, ரத்தன மணிகள் பொறுத்திருக்கிற மாலை தர்மபுத்தன் போட்டிருந்தார். முதல்ல இந்த மாலை எடுத்து வைக்கிறேன். ஆரம்பிக்கச்சே வம்பு சின்னதாக தான் ஆரம்பிக்கும். அதனால் அவ்வளோதான் ஆரம்பிச்சது. இவர் போட்டிருந்த ஒரு ரத்தனஹாரத்தை எடுத்து வைத்தார். சரி, இதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறதுக்கு எங்கிட்ட சொத்து இருக்குது, எடுத்து அவருக்கு வைத்தார். துரியோதனன் ஒரு ரத்தனஹாரம் வச்சான், இவர் ஒரு ரத்தனஹாரம் வைத்தான். காசக்கையத்தை ஒழுத்தினார், யார்கிட்டையோ பிரார்த்திக்கிற மாதிரி சகுனி பண்ணிட்டார். எல்லாத்தையும் மண்டு காய வீசின தத்தோ ஜக்ராக சகுனிகி தானக்ஷான் க்ஷதத்வவித் ஜிதமித்தேவ சகுனிகி யுதிஷ்டிரம் அபாஷத. சுருட்டி போட்ட உடனே அவர் சொன்ன எண்ணிக்கை விழுந்து, ஜிதம், நீ வைத்த மணிமாலையை நான் ஜெயிச்சுட்டேன். போனா போர், மணிமாலை தானே சின்ன தானே போயிருக்கு, இப்போ அப்போ நான் வேற வைக்கிறேன். சந்தி நிஷ்கசஹசிரஸ்ய பாண்டின்யோ பரிதாசுபாக. 1000 பொற்காசுகளை கொண்டு வைக்கிறேன். வச்சா துரியோதனன் பொற்காசுகளை வைத்தா, பாசக்காய்கள் உருட்டப்பட்டன. ஜிதம், மறுபடியும் நான் ஜெயித்தேன். சரி, அது போனா போகிறது. 100 யானைகளை வைக்கிறேன், உருட்டினான், ஜெயித்தேன். 1000 வேலைக்காரர்களை வைக்கிறேன், உருட்டினான், ஜெயித்தேன். சதம் தாசி சஹசிராணி தருண்யோ ஹேமபத்ரிகாக கம்பூ கேயூரதாரிண்யா நிஷ்ககண்ഠா கலங்கிருதாக ஏதச்ருத்வா வியவசிதோ நிகிருதிம் சமுபாஸ்ரிதா ஜிதமித்தேவ சகுனிஹி யுதிஷ்டிரம் அபாஷத. ஜிதம் ஒன்னொன்னா வைக்கிறான். அனைத்தும் தோற்கப்பட்டது. சொத்து பத்து நிலம் நீச்சு என்ன உண்டோ எல்லாத்தையும் வைக்கிறான். ஏதாவந்திச்ச தாசானாம், தன் தாசர்களையெல்லாம் வச்சுவிட்டான். தன்னுடைய சேட்டி ஜனங்களையெல்லாம் வைத்தான். நாட்டில் இருக்கிற ஆனை குதிரை முதலான எல்லாவற்றையும் வைத்தான். சஹசிர சங்கியா நாகாக, எத்தனை ஆனப்படையோ குதிரைப்படையோ தேர்ப்படையோ படைகள் எல்லாத்தையும் வைத்தாச்சு. ஜிதம் அனைத்தும் தோர்த்தாச்சு. இனிமேல் வைப்பதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சகுனி கேள்வி எழுப்புகிறார்.
என்ன இருக்குன்னு சுற்றி சபையில் பார்க்குறார். 4 தம்பிகள் நிற்கிறார்கள்ங்கிறது அவனுடைய கண்ணில் படுறது. அது பட்ட க்ஷணத்தில் விதுரர் ஆசனத்திலேருந்து எழுந்தார். எழுந்துரு திருதராஷ்டிரா, இத்தோட இந்த சூதாட்டத்தை நிறுத்துவது இப்போது நன்மை பயக்கும். இனி இந்த சூதாட்டத்தை அனுபவிச்சியானா உன்னுடைய குலத்தை காப்பாற்றுவதற்கு நீயும் இருக்க மாட்டாய், யாரும் இருக்க மாட்டார்கள். நல்ல வார்த்தை சொல்கிறேன் கேட்டுக்கோ, இப்போது நிறுத்துன்னு எழுந்து பேசுகிறார். மகாராஜ விஜானீஹி யத்வாம் வக்ஷ்யாமி பாரத முமுருஷோ ரௌஷதிமிவ ந ரோச்சதே பாபிதே ஸ்ருதம். ஒன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒருத்தன் வாழணும்னு நினச்சா மருந்து கொடுத்தா சாப்பிடணும், ஒருத்தன் போகணும்னு முடிவு பண்ணிட்டா மருந்தே வெறுக்கிறான். அப்படித்தான் நீ மருந்தை வெறுக்கிறப்போ உனக்கு எது மருந்தோ சொல்கிறேன். ஆனால் இதை போல உதாரணம்லாம் சொல்கிறதில் அவருக்கு நிகர் அவர் தான். ஒருத்தர் போகணும்னு நினச்சிட்டான்னு வச்சுங்க, அவங்ககிட்ட மருந்தை கொண்டு போனாலும் வெறுப்பாக நம்ம பாட்டியே பேசுவோம். அவனுக்கு 94 வயசாயிருக்கும், போகணும்னு முடிவு பண்ணியிருப்போம். நம்ம போய் இந்த வைத்தியரை பார்த்தா அந்த ஆயுர்வேதம் நல்லா இருக்குமா, ஹோமியோபதி நல்லா இருக்குமா, அது இது தேடி பிடிச்சி வாங்குவோம். ஆமாம், நான் கிளம்பணும்னு பார்த்துட்டு என்கிட்ட மருந்தை கொண்டு கொடுக்குறியாக்க அப்படின்னு பிடிச்சி தள்ளுறாரோ இல்லையோ. எப்படி போகணும்னு முடிவு பண்ணவனுக்கு மருந்து பிடிக்காதோ திருதராஷ்டிரா, அழியணும்னு முடிஞ்ச உனக்கு என் வார்த்தை காதலை ஏற மாட்டேங்குது. அதுக்காகத்தான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நல்ல வார்த்தையை கேள். அங்கு வாசுதேவன் இருக்கிறார், துருபதனுக்கு மருமகன். இவனை எனக்கு அவனுடைய அழிவு கண்டே படலை, உன் பிள்ளையோட அழிவு தான் இப்போ கண்டப்படுறது. யத்வை புரா ஜாத்தமாத்திரோருராவ கோமாயுவத்து விஸ்வரம் பாபச்சேதாக துரியோதனோ பரதானாம் குலக்னா சோயம் யுக்தா பவதாம் காலஹேது. உன் காலதேவன் வேறாரும் இல்லை திருதராஷ்டிரா, உன் பிள்ளை தான். உனக்கு யாரோ காலன் காலன் நினச்சிட்டு இருக்கியா, உன் பிள்ளை தான் காலன். சரி, அப்போ உன் பிள்ளைக்கு யார் காலன் நினைக்கிறியா, நீ தான் காலன். நீ காலன் உன் பிள்ளைக்கு, உன் பிள்ளை காலன் உனக்கு. ஒருத்தருக்கொருத்தர் காலதேவனாக இருந்து கொள்ள வேண்டாம், மாறுறதுக்கு முயற்சி செய். எனக்கு இப்போ ஒரு விஷயந்தான் வேடிக்கையாக மனசில் படுறது. ஒருத்தன் கீழே அதில் பார்த்தாலும் பள்ளம், இந்த பள்ளத்தை வச்சுருந்து அந்த நுனியிலேருந்து மேலே இருக்கிற ஒரு தேன் கூடு கட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரத்தில் தேன் கட்டியிருக்கு, அதை தொட்டு தொட்டு அங்கேருந்து தேன் எப்படி நாக்கில் போட்டு எட்டி எட்டி தேன் நன்னா இருக்குது, தேன் நன்னா இருக்குன்றான். எல்லாரும் என்னமோ சுவாமி, அவருக்கு அப்பேற்பட்ட தேன் இடலேன்னு தேன் கிடச்சிருக்கு பார்த்தீரா, வேறு யாருக்கும் ஒன்றும் தெரியவே இல்லை, அவனுக்கு தான் அந்த தேன் கிடச்சிருக்கு, எப்பேற்பட்ட மலைத்தேன் கொம்புத்தேன் என்று எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஒத்தனுக்கு மட்டும்தான் அவன் காலங்கீடு இருக்கிறது படுறது. அவன் நின்றுட்டு இருக்கிறது ஒரு 1000 அடி பள்ளத்தாக்குனுடைய விளிம்பில். அந்த விளிம்பில் நின்றுட்டு எட்டி எட்டி தேனை தொடறதுக்கு பார்த்துட்டு இருக்கான். இப்போ துளி வழிக்கித்துன்னா என்னாகும், மொத்தம் அத்தலை பாத்தளம் தானே. இப்போ விதுரர் சொல்கிறார், உங்கள் எல்லாருக்கும் துரியோதனன் ஜெயிக்கிறான்னு தேனாட்டம் கண்டப்படுறது, என் ஒத்தனுக்கு தான் இவனுடைய நாளைய அழிவு துல்லியமாக தெரியறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ விதுரர் சொல்கிறார், உங்கள் எல்லாருக்கும் துரியோதனன் ஜெயிக்கிறான்னு தேனாட்டம் கண்டப்படுறது, என் ஒத்தனுக்கு தான் இவனுடைய நாளைய அழிவு துல்லியமாக தெரியறது. இது எனக்கு தெரியறதுன்னு சொல்கிறேனே, நீ கேட்டுக்க மாட்டேங்கிறியா? அவனுக்கு ஜெயிக்கிறது ஒருத்தரையும் சக்குனி ஜெயிக்கிறான்னு சொல்லச்சே, யமதர்மராஜன் மணி அடிக்கிறான்ங்கிறது எனக்கு தான் புரியறது. கண்ணனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலே, அவன் உங்கள் விளையாட்டையே விளையாடி ஜெயிச்சுடுவான். அது தெரியாமல் நீ அவனுடைய விளையாட்டுக்குள்ளே இப்போ விளையாடிட்டு இருக்க. அவன் என்றோ சிரித்தார், அந்த சிரிப்புக்கு அர்த்தம் எனக்கு தெரியும். வேண்டாமே, நல்லது நடக்கட்டுமேன்னு சொன்ன பீஷ்மரே, நீர் தடுக்கக்கூடாதா? துரோணரே பார்த்துட்டு இருக்கீரே, தடுக்க மாட்டீரா? நான் சொல்கிறது உண்மையா பொய்யா பேசுங்கள். பீஷ்மர் தவிக்கிறார். விதுரன் சொல்கிறதை எதிர்த்து பேச முடியல. அவன் சொல்கிறது உண்மைன்னு தெரியறது, ஆனால் அரசன்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது பீஷ்மருக்கும் விதுரனுக்கும் வித்தியாசம். தர்மம்னு பார்த்தால் மனிதனை பார்க்க கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கார் விதுரர். ஆனால் மனுஷால்கிட்ட தாட்சிண்யம்னு ஒன்று குறுக்க வந்துடுத்து பீஷ்மருக்கு, அங்கே தான் கெட்டார். அது வராமல் இருந்திருந்தால் எத்தனையோ நல்லது நடந்திருக்கும். தர்மத்தின் பக்கம் ஒருத்தன் பேசும்போது இன்னொன்றுத்துக்கு இடமே கொடுக்கூடாது. அது வேண்டியவா வேண்டாதவா எதையும் பேசாமல் தர்மத்தின் வழி நிற்கணுமோ இல்லையோ. அதே பக்கத்தில் கண்ணன் வந்துட்டார்னால் தர்மத்தையும் விட்டு கண்ணன் வழி நிற்க தெரிய வேண்டும். தெரிஞ்சவன் தான் பக்தன். ஆஹா, ஒரு ஞானின்னு சொன்னால் மற்றதை விட்டுட்டு தர்மத்தை பற்றிப்பா, பக்தன்னு சொன்னால் அந்த தர்மத்தையும் விட்டுட்டு கண்ணனையே தர்மம்னு பற்றுகிறான். இந்த தெளிவு விதுரனிடத்தில் இருந்திருக்கு. மற்ற பேருக்கு பேசினா புரியலை. தியஜேத்து குலார்த்தே புருஷம். அப்போ சொல்கிறார், ஒரு குடும்பம் காப்பாற்றப்படணுமா, அப்போ ஒத்தனை பலி கொடுக்கறது தப்பில்லை. கிராமஸ்யார்த்தே குலம் தியஜேத். ஒரு கிராமத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கறது தப்பில்லை. கிராமம் ஜனபதஸ்யார்த்தே. ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு கிராமத்தை பலி கொடுக்கறது தப்பில்லை. ஜகத்தையே விட்டுட்டு போகலாம் ஆத்மாவை காப்பாற்றணும்னா.
ஒரு ஆத்மாவை ரட்சிக்க வேண்டுமானால் உலகத்தை தியாகம் பண்ணுறதும் தப்பில்லை. ஏ திருத்தராஷ்டிரா, உன் ஆத்மாவுக்கு ஆபத்து, உன் பிள்ளை ஆத்மாவுக்கு ஆபத்து, பாபத்தை சேர்க்காது. நீ நினைக்கிறதெல்லாம் மறுபடியும் நாடு போச்சு, நாடு வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கிற திருத்தராஷ்டிரா, நான் வரப்போகிற பாபத்தின் கிரௌரியம் தான் என் கண்ணில் படுறது. உன் கண்ணிலெல்லாம் என்ன பாதி நாடா அந்த நாடா? இவன் பேசுகிறதெல்லாம் உன் பிள்ளையை பார்த்தியா? கண்ணாடி மாளிகை கட்டியிருக்கா, நிறையா பரிசு பொருள்லாம் கொண்டு கொடுத்தா, ரொம்ப அல்பம் திருத்தராஷ்டிரா உன் பிள்ளை. அவனுக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் வெறும் சோறு கொண்டு கொடுத்தானா, கண்ணாடி மாளிகை கட்டிருக்காளா, அப்சர ஸ்திரீகள் ஆடுறாளா, இதைத்தான் அவன் பார்த்துட்டு இருக்கானே தவிர கண்ணுக்கு நேரம் பாப்பங்கிற 5 தலை கொடிய பாம்பு ஆடுறது அது அவன் கண்ணுக்கே படலை. அது என் கண்ணுக்கு படுறது, அதன் பயம் எனக்கு தெரியறது. உங்கள் யாருக்கும் இந்த ராஜசபையில் இருக்கிற ஆகாசத்தில் மூடின்னு இருக்கிற கத்தி உங்கள் கண்ணுக்கு படலை. அது படவே தான் எடுத்து சொல்கிறேன். தர்மம் சாதாரணமாக சட்டுன்னு கண்ணில் பட்டுவிடாது. அது மறைஞ்சே தான் இருக்கும். நாம தான் அதை தேடிட்டு போகும். இந்த பெருமாள்கிட்ட இருக்கிற பெரிய ஆபத்து, நல்ல தர்மத்தையும் பளிச்சுன்னு படம் போட்டு காட்ட மாட்டார். அதை அப்படியே மறைச்சு நமக்கு தெரியாதபடி வச்சிருப்பார். நாம் அதில் ஏமாந்துட்டோன்னா போச்சு. ஏமாறாமல் அந்த தர்மத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இல்லையோ, அதுக்கு தான் விதுரன் எடுத்து பேசினார். இப்போ கண்ணனை கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவார்? ஏன் துரியோதனனுக்கு நல்லதை எடுத்து சொல்லிடக்கூடாதோ? நீ ஏன் திருத்தராஷ்டிரனுக்கு நல்லதை புரிய வைக்கல? சிரிச்சுட்டே அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லுவார்? அதுக்கு தான் நான் விதுரன் அனுப்பிச்சேன், நீங்கள் புரிஞ்சிக்கல. நான் பேசத்தானே பேசினேன். கண்ணன் வந்து பேசினா தான் பேச்சா? விதுரனை வச்சு இத்தனை பேச்சு பேசியிருக்காரோ இல்லையோ? அப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன? மகான்கள் பேசினா பகவான் பேசுகிறார்னு அர்த்தம் ஏற்றுக்கணும். அதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கணும். நாம் அதை படிச்சுக்கலன்னா கடவுள் வந்து அவர் எதுக்கு எப்போ பார்த்தாலும் வரப்போறாரா? இல்லை எங்கிட்டே தான் பேசினுக்கிறது அவர் வேலையா? அவர் ஜகத்தை ரட்சிக்கிறதுக்கு எங்கோ முயற்சி எடுத்துட்டு இருக்கார். நாம தான் புரிஞ்சுக்கணும், பெரியோர்கள் சொன்னால் கேட்டுக்கணுங்கிறதே. அந்த அறிவு துரியோதனனுக்கு இல்லாத போச்சு. அப்போது மோகாத்மா தப்சதே பஷாத் பரித்ர பத்ரிஹா புருஷோ யதா ஏதேன தவநாச சாத் படிஷாச்சபரோ யதா. எப்படி ஒரு தூண்டில் வச்சிருக்கிறச்சே அதில் சின்ன ஏதான வடை துண்டு வச்சுருக்குமா, எலிபொரியெல்லாம் வைக்கிறோம் பாருங்க, அதில் ஒரு துண்டு வச்சுருக்குமோ இல்லையோ, அதில் ரொம்ப நன்னா இருக்குன்னு மீன் போய் வாய வைக்கும். மீனுக்கு வடத்துண்டு கிடச்சிருத்துங்கிறதுக்குள்ள பிராணம் போடும். தூண்டியில் தூக்கினா என்ன ஆகும்? மீன் போச்சு. எலி வலையில் இருக்கிற வலை எலி வாயில் பட்டுதுன்னு என்ன அர்த்தம்? வடை கிடச்சிதுன்னா பிராணம் படுத்துன்னு அர்த்தம். அதே போலத்தான் தூண்டில் வச்சிருக்கிறது திராட்டா, புரிஞ்சுக்கோ. உன் பிள்ளை தெரியாதனமாக எலியாட்டம் போய் வடைய கவின்றிருக்கான். நாளைக்கே அவன் அழிய போகிறான். யார் எடுத்து சொல்லி மறுபடி பேசினாலும் நடக்கலை. கர்ணன் வெஷான், அதே துரியோதனன் அவனை வெஷான். துரியோதனன் கோபத்தோட நிறுத்து விதுரரே, உமக்கு நான் நன்னா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அவர் திரும்ப சொல்கிறார், நீ நன்னா இருக்கிறதுக்கு தான் பேசுகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அதை புரிஞ்சிக்காம பாண்டவர்கள் நலத்துன்னு சொல்கிறேன். நீயும் தடுக்க முடியாது, நானும் தடுக்க முடியாது பாண்டவர்கள் நலத்தை. அவன் நலம் அவன் தர்மத்தின் வழிபட்டது, அது நடந்தே தீரும். உன் நலத்தை பற்றி தான் நான் இப்போ பேசின்னு இருக்கேன். பரேஷாமேவ யசசா ஸ்லாகசேத்வம் ததாட்சத்தா குத்சயன்னு தார்த்தராஷ்டிரான் ஜானீமஹே விதுர யத் பிரியஸ்துவம் பாலா நிவாசம் அன்னசே நித்தியமேவ. உனக்கு புறத்தியாருக்கு நல்லது சொல்கிறதே வேலை. அப்போ தான் துரியோதனன் ஒரு ஆச்சரியமான அர்த்தம் சொல்கிறான். மகாஜானி பாருங்க, அவன் சொல்லியிருக்கிற ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா, ஹே விதுரா, நீ என்னமோ தெய்வம் நடத்துறதுன்னு சொல்லிட்டு இருக்கே. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. தெய்வத்தின் வழி, ஒரு தெய்வத்தின் வழி தானே உலகமே போகிறது. அவர் தானே எல்லாரையும் ஆட்டி வைக்கிறார். அவரன்றி அணுவும் அசையாது. நீர் பேசினால் அவர் சொன்னது தான், நார் பேசினால் அவர் சொல்கிறது தான். ஆகவே நான் இப்போ எடுத்த எல்லா முடிவும் கண்ணனோட முடிவு தான் விட்டான். இவர் இப்போ எத்தையோ விதுரர் சொல்ல போனாரோ இல்லையோ, இந்த துர்புத்தி பிடிச்சவா மூர்க்கர்கள் எப்படி வேணா பேசிப்பா. இவன் என்ன பண்ணா வேணும்னுட்டு போ, கண்ணன் வழி தானே உலகமே நடக்கும், தெய்வம் விட்ட வழி தானே நடக்கும். இப்போ நான் ஒரு படி நடக்கிறேன்னா அப்போ தெய்வம் விட்ட வழி தானே அர்த்தம். நான் இப்படி போனார், ஒருத்தர் தோப்புன்னு கீழே விழுந்துட்டு அவர் வந்து, என்ன சுவாமி இப்படி விழுந்துட்டீரேன்னா, எல்லாம் ராமன் தள்ளி விட்டாருனார். ஏன் சுவாமி, அவர் பாட்டுக்கு உள்ளே இருக்கார், பக்கத்தில் சீதை லக்ஷ்மணன் திருப்தியாக தானே இருக்கார் ராமன், எதுக்கு அவர் வந்து தள்ளிவிட போகிறாருன்னா, எது நடந்தாலும் இறைவன் ஆணைப்படி தானே நடக்கும். நான் கீழே விழுந்தேனோ இல்லையோ, அப்போ அவர் தானே தள்ளி விட்டுருக்கணும். இது ஒரு முக்கியமான வாதம். லோகத்தில் இருக்கிற எல்லாரும் வித்வான்களுக்கு கூட சட்டுன்னு தோணிடும். இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, அவர் ஒரு நாளும் தள்ளிவிடவே மாட்டார், தூக்கி விடவும் மாட்டார். ரெண்டுமே அவர் பண்ண மாட்டார். ஆனால் தள்ளி விடாமல் இருக்கிறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் வழி மட்டும்தான் பண்ணி கொடுப்பார். அதுதான் பகவானுக்கு வேலையே தவிர. இப்போ ஒரு பாட்டு வித்வான் இன்னைக்கு ரொம்ப நன்னா பாடினார். சாமி இன்னைக்கு உன் மாட்டை ஆறு பாடுவான்னு போய் சொன்னேன். எல்லாம் தெய்வம் பாடினார்ண்ணா, நானா பாட போகிறேன் சொல்லிவிட்டார். ரொம்ப நன்னா இருந்தது. வாஸ்தவம் அவர் தானே பாடினார். மறுநாள் கச்சேரி சுமார். நான் போய் அவர்கிட்ட, சுவாமி சுமாராக இருந்ததுன்னு. இன்றைக்கி கண்ணன் சுமாராக பாடிட்டாருன்ட்டாரோ. நேற்றுக்கு சொல்லச்சே கண்ணன் நன்னா பாடினாரோ இல்லையா, இன்றைக்கி பாடச்சே கண்ணன் சுமார். இது ஒத்துப்பீடா சொல்லுங்க. நன்னா பாடினார்னச்சே கண்ணன்னு சொல்லச்சே, சுமாராக பாடினார்னா கண்ணன் பாடுவாரோ? அப்போ என்ன தெரியுமா அதுக்கு ஒழுங்கான பதில்? நன்னா பாடுறதுக்கு உண்டான ஞானத்தையும் குரலையும் சரீரத்தையும் சாஸ்திரத்தையும் கண்ணன் கொடுத்தார். அதை நேற்றுக்கு நான் ஒழுங்காக உபயோகப்படுத்தினேன், கச்சேரி நன்னா இருந்தது. இன்றைக்கி நான் தப்பாக உபயோகப்படுத்திட்டேன், கச்சேரி நன்னா இல்லை.
அதுதான் விஷயமே தவிர கண்ணனே வந்து பாடுவாரான்னா அப்போ பரீட்சை எழுதணும், ஹனுமார் சன்னதி பிரதட்சணம் பண்ணிருக்காளேன்னா அவர் தான் வந்து எழுதணும். அதனால தான் அவரோட பிரதட்சணம் பண்ணிருக்காளோ முன்னா அதெல்லாம் அனுமார் பண்ணுவாரா? அவர் பக்தியை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், அவ்வளவே. அதை வைத்துக்கொண்டு முயற்சி நம்ம தானே பண்ணணும். ஆனால் அனைத்தையும் தெய்வத்தின் தலையில் வைப்பது தகாது. அவர் எதனால அவனன்றி அணுவும் அசையாதுன்னு சொல்கிறோம்? நான் அசையணும்னா சரீரம் வேணும், அது அவர் கொடுத்தது. நான் ஒரு முயற்சி எடுக்கணும்னா ஞானம் வேணும், அது அவர் கொடுத்தது. நான் உயிரோடு இருக்கணும்னா பிராணவாயு வேணும், அது அவர் கொடுத்தது. அதனால் அவனன்றி அணுவும் அசையாதுன்னு சொல்கிறமே தவிர நான் பண்ண தப்பெல்லாம் அவர் தான் தூண்டினார்னு அர்த்தம்னா அதைத்தான் இந்த துர்புத்தி துரியோதனன் பேசிட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுவாக இருந்தாலும் அவனதீனம் ஏகசாஸ்தா ந த்விதீயோஸ்தி சாஸ்தா கர்ப்பே சயானம் புருஷம் சாஸ்தி சாஸ்தா தேனானுசிஷ்டா பிரணவாதிவாம்பா யதா நியுக்தோஸ்மி ததா பவாமி. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கூட பெருமானால் தூண்டப்பட்டு தான் நடக்கிறது. அப்போ நான் நடந்திருக்கேன், அதனால் அவர் தான் என்னையும் தூண்டியிருக்கிறார்னா விதுரர் சொன்னார், நீயும் மூர்க்கன், உன்னை சேர்ந்தவாளும் மூர்க்காள், புரிஞ்சுக்காத நீ பேசுகிறே. இப்போ நான் உங்ககிட்ட தர்மசாஸ்திரம் எடுத்து சொல்லிட்டு இருக்க முடியாது, நிறுத்துன்னு தான் சொல்ல முடியும். இது சாஸ்திரா பகவானா இல்லையா, அவர் எப்படி நடத்துகிறார், எது சாமானிய தர்மம் எது விசேஷம்லாம் நான் சொல்லலை. கேட்டுப்பியா மாட்டியா? முடியாதுன்னு துரியோதனன் மறுத்தான். அனைத்தையும் அடுத்து வைத்து தர்மபுத்திரன் தோற்றார். ஆயுதம் பிரயுதஞ்சைவ சங்கும் பத்மம் ததார்புதம் சர்வம் கர்வம் சங்கம் நிகர்வஞ்ச மகாபத்மஞ்ச கோட்டையா. இவங்கிட்ட இருக்கிற சங்குலேருந்து ஆடையிலேருந்து அடிகணல்லேருந்து நாட்டிலேருந்து அரண்மனையிலேருந்து ஒன்று மிச்சம் இல்லாமல் அனைத்து பொருள்களையும் வைத்தான் தோற்றான். அடுத்தது இன்னும் ஏதானும் உங்கள்கிட்ட இருக்கார், நான் தேடி பிடிக்கிறான். பிராமணர்களுக்காக நான் கொடுத்த நிலத்தை தவிர மற்றபடி எத்தனை நிலம் நீச்சு எங்கெங்கே உண்டோ மொத்தத்தையும் வச்சேன், வைத்தான், அனைத்தையும் தோற்றான். அப்புறம் கிட்டக்க வந்தது, இப்போ நான் போட்டுருக்கிற குண்டலங்கள் பாக்கி இருக்கு, இந்த குண்டலங்கள் எடுத்து வைக்கிறேன், அதையும் வைத்தான், தோற்றான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு தர்மபுத்திரன் சொல்ல சகுனி சொல்கிறார், என்ன 4 பேர் அவ்வளோ பெரியவாளாக நின்றுட்டு இருக்கா, இன்னும் அவர்களை நீ வைக்கவே இல்லை, வைக்கலாமே, பார்த்த உடனே அதை தடுத்திருக்கணும் இல்லையோ, இருந்தாலும் சொல்லுண்டே, நகுலன் சூதாட்டத்தில் வைக்கத்தக்கவன் அல்லன், ஆனால் நான் வைக்கிறேன், வைச்சான், தோத்து போட்டான். சகதேவன் சூதாட்டத்தில் வைக்கத்தக்கவன் அல்லன், வைக்கிறேன், தோத்து போட்டான். 2 பேர் மாதிரி சுதர்களை வச்சாத்து தோத்தாச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் பீமசேனன் இருக்கா, என்கிட்ட ஒத்துரும் இல்லைன்னா சகுனி கேட்குறான், மாற்றாந்தாய் பிள்ளைன்னு உடனே வச்சுட்டு தர்மபுத்திரா, உன் தம்பின்னு உடனே உனக்கு வைக்க தெரியலையா? இந்த பேச்செல்லாம் தான் நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அவன் வேணும்னு பேசுகிறான்னு தெரியுது சொல்லியோ, ஆனாலும் அப்பவும் இவனுக்கு புத்தி மாறலை. அதுக்கு என்ன வேணும்னு பிடிவாதம், இப்போ அவளை வச்சேன்னு சொன்னால் இவர்களையும் வைப்பேன் அப்படின்னு பீமசேனனை வைத்தான், தோற்றான். அர்ஜுனனை வைத்தான், தோற்றான். எல்லாரையும் வச்சாத்து தோத்தாச்சு, இனிமே என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா. அப்போ தான் சகுனி சொல்கிறார், நீ இருக்கியே தர்மபுத்திரா, மற்ற பேரெல்லாம் வச்சிருக்கியே, யுதிஷ்டிரா நீ ஒன்றை வச்சுக்கூடாதா? சரி, நம்மையே வைத்தோம். அகம் விசிஷ்ட சர்வேஷாம் பிராத்ருணாம் தைத்தஸ்ததா குர்யாமஹம் ஜிதः கர்ம ஸ்வம் ஆத்மன் யுபலுப்யதே. நானே என்னை வைத்துக் கொள்ளுகிறேன், தோத்துட்டான். பாசக்காய வீசினா, தன்னையும் தோற்றான். இனிமே என்கிட்ட எதுவும் இல்லை, நானே இல்லையே, அப்புறம் என்னிடத்துல எதுவும் இல்லையே. அப்போ தான் இவர் சொல்கிறார், அஸ்தி தேவை பிரியா ராஜன்னு கிளஹ கிளஹ ஏகோ அபராஜிதா பணஸ்வ கிருஷ்ணாம் பாஞ்சாலீம் தயாத்மானம் புனர்ஜய. ஹே சுதுர்ஜய, ஜெயிக்க முடியாத தர்மபுத்திரனே, ஒன்றை தோத்துட்டே, உங்ககிட்ட இன்னும் ஒரு சொத்து பாஞ்சாலி இருக்கிறாளே, அந்த பாஞ்சாலியை வைக்கலாமே, திரௌபதியை வைத்து ஆடி தோற்பையா, நீ இப்போ இத்தனையும் திருப்பி எடுத்து விடலாம். இப்போ அவளை வச்சு என் காய் தப்பா உருண்டுடுத்து, இப்போ ஒரு தடவை நீ சரியா உருட்டிவிட்டே, பாஞ்சாலியும் ஒன்னது, இத்தனை நாழி தோத்ததும் ஒன்னது என்ற ஒரு தரம் கூட இவர் ஜெயிக்கலை இது வரைக்கும். அப்பவான புத்தி வரமாட்டோம், இதுக்கு நம்மளே தேவையில்லைன்னு தோணிப்படும். சாமி, இத்தனை தரம் காயை தப்பாக உருட்டினால் நாங்கள் கூட உருட்ட மாட்டோம் சாமி, இது கூடவா தர்மபுத்திரனுக்கு தெரியாதுன்னால் அவன் நம்மாட்ட மூர்க்கன் இல்லை. இப்போ அவன் பிடித்தபடிக்கு எடுத்ததுலேருந்து மாறக்கூடாதுங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கார். அதனால் பாஞ்சாலி வைக்க முடியுமானா முதல்ல ஒத்துக்கலை அவன். அவள் எப்பேற்பட்டவன், நான் மாமனாருக்கு என்ன பதில் சொல்லுவேன், அவளுக்கு பதில் சொல்லுவேன்னா முடியாதுன்னு மறுத்தவன் கடைசி அவளையும் வைக்கிறதுக்கு ஒத்துனுட்டா. ததைவ தயைவம் விதையா ராஜன்னு பாஞ்சால்யாகம் சுமத்தியமா கிரகம் திவ்யாமி சார்வாங்கியா திரௌபத்யா ஹந்த சௌபல. ஏ சௌபல, சுபத தேசத்து மன்னவனே, சுபல தேசத்து மன்னவன் தான் சகுனி. சௌபல, பாஞ்சாலியை வைக்கிறேன்னு சொல்ல ஹாஹா ஹாஹான்னு அந்த நாட்டில் உட்காந்துக்கிற மக்களெல்லாம் ஹாஹாகாரம் பண்ணுறா. பீஷ்மர் தவிக்கிறார், துரோணர் தவிக்கிறார். அந்த சமயம் திருத்தராட்டன் அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னமோ பேச்சு சத்தம் மட்டும் கேட்கறது. பகடக்காயை உருட்ட போகிறான், உருட்டுறதுக்குள்ள அவன் கேட்குறான், கிம்ஜிதம் கிம்ஜிதம் இது யாஹாரம் நாப்பரக்ஷ
பக்கத்தில் இருக்கிறவாள்கிட்ட கண்ணு தெரியாதோ இல்லையா அவனுக்கு, பக்கத்தில் திரௌபதி ஜெயிச்சிட்டானா, திரௌபதி ஜெயிச்சிட்டானான்னு கேட்குறானா. கிம்ஜிதம் இது அது ஒன்னொன்னு கண்ணன் அப்படியே எழுதி வச்சுக்கிறார். நீ என்ன கேட்ட நகந்தியா, மூச்சு விட்டியா, சிரிச்சியா, மூக்க வடச்சியா, நெத்திய சுருக்கினியா முதற்கொண்டு கணக்கு வச்சு விடாரோ இல்லையோ. நீ கேட்டியே, அப்போ உனக்கு அதில் விருப்பம் தானே அர்த்தம். ஆட்டம், நீ பட வேண்டியதை பட்டுத்தான் தீர வேண்டும். கண்ணுக்கு தெரியாத பாப்பங்களை சேர்த்துட்டே இருப்போம். கிம்ஜிதம்னு கேட்டான். திரௌபதியை ஜெயிச்சுட்டாளான்னு கேட்கறதுக்குள்ள பாசக்காய் உருட்டப்பட்டது. ஆம், திரௌபதி ஜெயிக்கப்பட்டாள். அதை கேட்ட உடனே துரோணர் தவிக்கிறார், பீஷ்மர் தவிக்கிறார், கிருபர் தவிக்கிறார், விதுரர் எழுந்து சத்தமே போட்டார். இதை நிறுத்தணும் திருத்தராஷ்டிரா, இப்போதே நிறுத்து. எப்ப நீ குலவதுவுக்கு ஆபத்து கொண்டு வந்தாயோ இனி உன் குலம் விளங்கவே விளங்காது. ஏஹி க்ஷத்ர திரௌபதி மானஸ்வ பிரியாம் பாரியாம் சம்மதாம் பாண்டவானாம் சம்மார்ஜதாம் வேஷ்ம பரைது சீக்கிரம் தத்ராஸ்து தாசீவிர் அபுண்யசீலா. நீ செய்யறதுங்கிறது உன்னுடைய குல மரியாதைக்கு ஏற்றதல்ல. நகுஷ வம்சத்தவன், யயாதி வம்சத்தவன், புரு வம்சத்தவன், சந்திர வம்சத்து மகாராஜா, எப்பேற்பட்ட ராஜாக்கள்லாம் ஆண்டிருக்கிற பூமி இது. பரதன் ஆண்ட பூமியை போய் இப்படியா நீ கெடுப்பாய்? அவளை ஆடி தோத்தது கிடையாதுன்னு ஒத்துக்கோ. இது பாச காயில்ல திருத்தராஷ்டிரா, பாசபந்தம். உன் கழுத்துக்கு வந்திருக்கிற பாச கயிறுன்னு புரிஞ்சுக்கோ. யமதர்மராஜன் இந்த பாசக்காய் வடிவத்தில் பாச கைத்து அனுப்பிச்சிருக்கார். தெரியாம செய்கிறே. துவிர்பாஷம் பாஷிதம் துவாதிருஷேன நமந்த சம்புத்தியசி பாசபத்தா பிரபாத்தே துவம் லம்பமானः நவேத்சி வியாக்னான் மிருக கோபயசேதி பலாம் நஹிதாசீத்வமாபன்னா கிருஷ்ணாமஹிருதுமர்கதி அனீசேனகி ராக்ஷேஷா பணே நெஸ்ஸேதி மேமதி. அப்ப விதுரர் சொல்றார், இவர்கள் ஆடி வைத்து ஆடி தோத்ததே பொருந்தாது, அது செல்லுபடி ஆகாதுன்னார் விதுரர். அவர் புரிஞ்சுதான் சொன்னார். முதல்ல தர்மபுத்திரன் தன்னையே தோத்துட்டான், தன்னை தோத்த பிற்பாடு எப்படி திரௌபதியை வைக்க முடியும்? அப்படி வச்சிருந்தா தப்பு தானே. எப்போ அப்படித்தானே வச்சு தோத்துருக்கார், அதனால வைக்கிறதுக்கே அவருக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு விதுரர் நினப்பில் தான் சொன்னார். ஆனால் அதற்குள் துரியோதனனுக்கு கோபம் வந்து, எப்போ நமக்கவ அடிமை ஆகிவிட்டாளோ போ, இவனுடைய தேரோட்டி ஒருத்தன் பிராத்திகாமின்னு அவனுக்கு பேர், அவன் தான் பாண்டவர்களை கண்டு பயப்பட மாட்டான். போ, அந்தப்புறத்தில் திரௌபதி இருப்பாள், அவளை இங்கு அழைத்து வர சொன்னேன்னு சொல் என்ன தீய வார்த்தைகளை சொல்லி துரியோதனன் அனுப்பிச்சான். நேர பிராத்திகாமி அந்தப்புறத்துக்கு போனான். திரௌபதி இடத்துல சொல்றான், யுதிஷ்டிரர் உன்னை வைத்து தோர்த்தார், உன்னை ராஜசபைக்கு கூப்பிடுகிறார்கள், வா பெண்ணே. அப்பவ கேட்குறா, என்ன வச்சு தோத்தாரா? என்னை தவிர வைக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே அவர் இடத்துல இல்லையான்னா? இல்லை, அனைத்தையும் வைத்து தோத்தபித்தார்தான் பாஞ்சாலி உன்னை தோற்றார். அப்பவ திரும்பி கேட்குறா, எது முன்னால் நடந்தது? என்னை வச்சு தோத்தப்புறம் தன்னை வச்சு தோத்தாரா, தன்னை வச்சு தோத்த அப்புறம் என்னை வைத்து தோத்தாரா? அதை போய் நீ முதல்ல கேட்டுன்னு வா. பிராத்திகாமி திரும்பி வந்துட்டான்.